செயல்பாடு எப்படி சார் இருக்கு தமிழ்நாட்டுல? கஷ்டமான கேள்வி கேட்கறீங்க. இன்னும் நல்லா பண்ணலாம். அதாவது மனசு இருக்கணும். ஒரு உதாரணம் என்எல்சி பிரச்சனை இருக்கு. அவருடைய மாவட்டம், அவருடைய நிலம் அங்க இருக்குது. அவருக்கு தெரியல நாளைக்கு அந்த நிலமும் போயிடும். அதனால இது என்எல்சி என்பது ஏதோ நாங்க சும்மா வேண்டும் என்று நாங்க சொல்லல. எங்க ஐயா அவர்கள் என்எல்சி பிரச்சனை 40 ஆண்டு காலமாக போராட்டம் நடத்திட்டு ஏதோ திடீர்னு நாங்க போராடிட்டு இறங்கல. நாங்கள 40 ஆண்டு கால போராட்டம். அப்ப எங்களுடைய கோரிக்கை என்ன? நிலம் கொடுத்தவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நிலம் கொடுத்தவங்க இழப்பீடு அதிகமா கொடுக்கணும். 2 கோரிக்கை வச்சோம். அப்போ இப்போ எங்களுடைய கோரிக்கை போயிடுச்சு. என்எல்சியுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய ஒட்டுமொத்த கோரிக்கை அது தேவைகள் இல்லை. இப்போ தமிழ்நாட்டினுடைய மொத்தம் மின் உற்பத்தி பாத்தீங்கன்னா 36,000 மெகாவாட், மின் தேவைகள் 17,000 மெகாவாட், தேவைகளோட உற்பத்தி 2 மடங்கு அதிகமா இருக்கு. அப்ப எதுக்கு என்எல்சி, எதுக்கு நிலத்தை கையப்படுத்துறீங்க? நாங்க போராட்டம் பண்ண பிறகுதான் 66 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப பட்டா கொடுத்துருக்காங்க. விஜயகுமார் நகரத்துல பட்டா கொடுத்துருக்காங்க. 66 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நாங்க போராட்டம் பண்ணிருக்கிறோம். நாங்க போராட்டம் பண்ண பிறகுதான் 500 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ நிலம் கொடுத்தவங்களுக்கு அது சமீபத்தில் 270 பேர் எடுத்திருக்காங்க, வேலைக்கு எடுத்திருக்காங்க. அது 270 பேர்ல 250 பேர் திமுகவை சார்ந்தவர்கள். போராட்டம் செஞ்சு நிலம் கொடுத்தவங்க எல்லாம் திமுக தான் பண்ணாங்க. இவ்வளவு காலமா வேற யாரும் பண்ணலையாமா? இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வேளாண்துறை அமைச்சர் சரி செய்ய வேண்டும். இது போன்ற சிப்காட் எடுக்கிறது விளைநிலங்களை பாதுகாக்கும் வேளாண்துறை அமைச்சர்.